வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோயினை போய் பாக்குறாங்க. ஈஸ்வரி அவங்க பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, ஏண்டி நீ இப்படி ஒரு தப்பு பண்ண? ஏண்டி எங்களை எல்லாம் பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஏமா நீங்க கொஞ்சமாவது என்ன யோசிச்சு பாத்தீங்களா? அவரை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் நீங்க பாட்டுக்கும் அமைதியா இருந்தீங்கல்ல, அதெல்லாம் சரியாமா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, யாரோ உன்கிட்ட தேவையில்லாம சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா. அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எனக்கு புருஷனா அமைஞ்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க அவரை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கும் அவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாருடைய வாழ்க்கை தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை தான். அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அவன் குடும்பத்தால என் அம்மா இறந்திருக்காங்க அப்படிங்கறது உனக்கு நல்லாவே தெரியும். அவன் குடும்பத்து மேல எந்த அளவுக்கு நான் கோபமா இருக்கேன் அப்படிங்கறதும் உனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ பாட்டியை பத்தி உனக்கு கவலை இல்லையா? ரேவதி சொல்றாங்க, அம்மா, பாட்டி இறந்து 30 வருஷம் ஆயிட்டுமா. இப்பயும் பாட்டிய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னமா நியாயம்? இங்க பாருங்க, பாட்டி இறந்து 30 வருஷம் ஆயிட்டு. ஒருவேளை பாட்டி இருந்திருந்தா கூட அவங்க கண்டிப்பா இந்த முடிவை தான் எடுத்திருப்பாங்க, நான் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு. ஆனா நீங்க இப்படி முடிவு எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, அவரு மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா. இன்னைக்கே நான் அவர் கூட சேர்ந்து வாழ்றேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஓ இஷ்டத்துக்கெல்லாம் பேசாத. உனக்கு உடம்பு சரியாயிட்டு நேரா வீட்டுக்கு வர்ற, அதை விட்டுட்டு நான் அவன் கூட போகணும் இவன் கூட போகணும் அப்படின்னு என்கிட்ட எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க? ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நம்ம பொண்ணு ரேவதி இப்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கா. அவகிட்ட போயிட்டு போட்டா போட்டி போட்டு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் பேசுனேன் அவகிட்ட, அவதான் வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு இருக்கா, அது தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, நம்ம பொண்ணுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு அவகிட்ட பேசுறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னதான் குறை சொல்றாங்களே தவிர்த்து அந்த டிரைவர் பையதான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவனை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்றாங்களா? எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே அவன் அப்படி மயக்கி வச்சிருக்கான். அதனாலதான் எல்லாரும் அவன் சொல்றத நம்புறாங்க, பாத்தியாக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, பாத்தண்டி, எல்லாருக்கும் இப்ப நான் முக்கியமே இல்லடி, எல்லாருக்கும் வந்துட்டு அவன் தான் முக்கியம் அப்படின்னு நல்லா தெரியுது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிக்கா, ரேவதியை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம், நம்மள மீறி அவ என்ன பண்ணிருவா அப்படின்னு. அப்போ 2 பேரும் வெளியில போனதோட ராஜா நேரா ஹீரோயினை பார்த்து, அம்மாடி, ஏமா நீ இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்த? ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு அவரை விரும்புறேன் அப்படின்னு. அவரை விட்டு என்னால வேற வாழ்க்கைய யோசிச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. அம்மா திடீர்னு இப்படி பண்ணது என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. ஏன்பா அம்மா இப்படி பண்ணாங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, அம்மா பண்ணது ரொம்ப தப்புதாம்மா, எனக்கு புரியுதுமா. ஆனா இது எல்லாமே ஓ சித்தி பண்ற வேலைமா, அவ சொல்றதுனாலதான் அப்படி அவ நடந்துகிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை உன்னை கூட்டிட்டு போவாருமா, நீ தைரியமா இரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்லப்பா, எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா. நான் இந்த அளவுக்கு முடிவெடுத்த பிறகும் அம்மா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அம்மா கண்டிப்பா என்னைக்குமே மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுமா. இதுக்கப்புறமும் நான் என்னமா பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, எங்களை எல்லாம் யோசிச்சு பாத்தியா? நீ இல்லாம நாங்க எல்லாரும் எப்படி இருப்போம் அப்படின்னு. அப்ப சுவாதி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க.
பொசுக்குன்னு ஏக்கா இப்படி ஒரு முடிவெடுத்த? எங்க யாரையுமே பத்தி நீ யோசிக்கவே இல்ல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு எல்லாரையும் பத்தினதான் யோசனை இருந்துச்சு. ஆனா அவர் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் கூட என்ன சேர்த்து வைங்களேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத. வீட்டுக்கு போனதோட நாங்க எல்லாரும் அம்மா கிட்ட பேசி உன்னை எப்படியாவது கார்த்தி கூட சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையலோட புராணத்தை பேசுறத இதோட நிப்பாட்டு. இனிமே அவனை பத்தி இந்த வீட்ல யாருமே பேசக்கூடாது. எல்லாரும் நல்லா காதுல வாங்கிக்கோங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப பெரிய அநியாயம். எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன பிரிக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் அவரை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவனை பத்தி இந்த வீட்ல யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, உன் அம்மா கிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சுமா. நீ போயிட்டு ரெஸ்ட் எடுமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப களைப்பா வந்திருக்க, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. வயிறெல்லாம் புண்ணா இருக்கும், உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வர அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. ரேவதி ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறத பார்த்துட்டு ராஜா அதிர்ச்சியாகி, பாத்தியா, மறுபடியும் என் பொண்ணு ஏதோ பண்ண போறா அப்படின்னு போயிட்டு கதவை தட்டுறாங்க. அப்ப ரேவதி கதவை திறந்துட்டு, என்ன ஆச்சு, இப்ப உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்ப அவரு சொல்றாரு, அம்மாடி, இது மாதிரி கதவை சாத்தாதம்மா, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, அதான் அம்மா உயிரோட எனக்கு சித்திரவதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இத பார்த்துட்டு ராஜா ரொம்பவே கவலைப்படுறாரு. பாத்தியா, என் பொண்ணு என்ன பேசுறா பாத்தியா, இந்த மாதிரி என்னைக்காவது அவ கோவத்தோட பேசுறத நீ பாத்திருக்கியா? அவ இப்படி கோவத்தோட பேசுறத பார்த்துட்டு எனக்கு எவ்வளவு கவலையா தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே வருத்தத்தோட பேசுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்படியே விடுங்க, 2 நாளையில அவ கண்டிப்பா சரியாகிடுவா. அவகிட்ட போய் நீங்க திரும்ப திரும்ப பேசுறதுனாலதான் அவ மறுபடியும் அந்த டிரைவர் பையல பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. உன் பெத்த பொண்ணு இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கா, அப்ப கூட அவளை நினைச்சு உனக்கு கவலையே இல்ல. உன்னை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இத பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சியில நிக்கிறாங்க நம்ம ரேவதி. பாவம், நம்மளால எல்லாருமே திட்டு வாங்குறாங்களே அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, இதுக்கப்புறம் அந்த டிரைவரை பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, முடியாதுமா, அவரை தவிர்த்து எனக்கு வேற வாழ்க்கையே கிடையாது. நான் அவரை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன், நீங்க என்ன பேசினாலும் அவரை பத்தி மட்டும்தான் பேசுவேன். உடனே ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு, இங்க பாரு, சரியே இல்ல, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. இதுக்கப்புறம் ஒரு வாரத்தை அவனை பத்தி நீ பேசல அப்படின்னா உங்க அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட இருந்து டக்குன்னு பிடுங்குறாங்க. பிடுங்கி, அம்மா, இத வச்சுதானே நீங்க வந்துட்டு எங்க எல்லாரையுமே மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஆயுதத்தை அவங்க தலையில வச்சு, அம்மா, எனக்கு தெரியாது, எனக்கு போதும் இந்த வாழ்க்கை. போன வாட்டி நீங்க வேணும்னா என்ன காப்பாத்திருப்பீங்க, ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா உங்களால என்ன காப்பாத்த முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அவங்க. ஏ, என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, எனக்கு அவரை தவிர எனக்கு வேற வாழ்க்கையே எனக்கு தோணவே இல்ல. எனக்கு அவரு ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரே பண்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இப்ப நீ முடிவு எடுக்க போறியா இல்லையா? எனக்கு அவர் இல்லாம எனக்கு வேற வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு அவர் மட்டும்தான் வேணும், எனக்கு வேற யாருமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, தயவு செஞ்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காலி பண்ணிடாத. யோசிச்சு பாரு ஈஸ்வரி, அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒரே ஒரு தப்பு மட்டும்தான் அவர் மேல, எங்க அம்மாவோட பேரை அவ்வளவுதானே தவிர்த்து மத்தபடி அவர் என்ன தப்பு பண்ணாரு? உனக்கே பர்சனலா அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி இருக்கையில எப்படி ஈஸ்வரி நீ இப்படி ஒரு முடிவெடுத்த? இங்க பாரு, சொல்றதை கேளு.
நம்ம பொண்ணு அவரு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும், அவளை விட்டுரு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க இல்லங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா அப்ப நீங்க எனக்காக முடிவு பண்ண மாட்டீங்கல்ல? அப்ப வேணும்னா என்ன நீங்க காப்பாத்திருக்கலாம், ஆனா இனிமே உங்களால என்ன காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா ஒருவேளை இவ தப்பான முடிவு எடுத்துட்டான்னா பிரச்சனை ஆகிருக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி அப்படின்ட்டு அவங்க பொண்ணை பார்த்து, இங்க பாரு நான் சொல்றேன், நீ இப்படி பண்ணிடாத, நான் உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தரேன். இப்ப அந்த டிரைவர் பையன் இங்க வரணும் அவ்வளவுதானே, நான் உடனே கூப்பிடுறேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு எங்க இருந்தாலும் சரி உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஹீரோயின் அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க உங்களை தவிர்த்து எனக்கு வேற வாழ்க்கையே வேண்டாம். எங்க அம்மா வந்துட்டு என் நிம்மதியை கெடுக்குறாங்க, என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, என்ன கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு பாத்தியா, என் பொண்ணு என்ன முடிவு எடுத்துட்டா பாத்தியா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டா அப்படின்னு சொல்ல. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, எல்லாத்துக்குமே ஏன் மேல பழி போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு செகண்ட் உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க ரேவதிக்கு என்ன பண்ணீங்க அதை யோசிச்சு பாருங்க. ரேவதி வந்து என் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, ஆனா அவளை என் கூட வாழ விடாம தடுத்தது நீங்க தான். இவ்வளவும் நீங்க பண்ணிட்டு இப்ப ஏன் மேல பழி போட்டீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருங்க அத்தை, நீங்க பண்ணது தப்பு, அத முதல்ல யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா முன்னாடி எல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கே இவன் பயப்படுவான், இப்போ உன்னை எதிர்த்து எவ்வளவு சூப்பரா பேசுறான் பாத்தியா, அந்த அளவுக்கு இவன் வந்து ட்ரெயின் ஆகியிருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா பாக்குறேன், நல்லாவே பாக்குறேன். முன்னாடி இவன் என்கிட்ட பேசும் பொழுது பம்மி பேசுவான், ஆனா இப்போ என்னை எதிர்த்து பேசுறான் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு யாரு எப்படி பேசினா அப்படிங்கறத பாக்குறத விட்டுட்டு உன் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அத முதல்ல பாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா அம்மாவுக்கு என்ன பத்தி கவலையே கிடையாது, அவங்களுக்கு அவங்களுடைய கௌரவம் மட்டும்தான் முக்கியம், அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு உன் அம்மாவோட மானத்தை நீ தானே காப்பாத்தணும், அதை விட்டுட்டு நீ உங்க அம்மாவை இப்படி அவமானப்படுத்திக்கிட்டே நிக்கிறியே, உனக்கு வெக்கமாவே இல்லையாடி அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி அம்மா கிட்ட கண்டதையே சொல்லி அம்மாவை இப்படி தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா சித்தி அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா இவ எப்படி பேசுறான்னு பாத்தியா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, பார்த்தேன், இவ இந்த அளவுக்கு பேசுவா அப்படின்னு எனக்கே இப்பதான் தெரியும் அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாத்துக்கும் இந்த டிரைவர் பையன் தான் காரணம், இவன் தான் உன் பொண்ணுக்கு கண்டதையே சொல்லி கொடுத்து உன் பொண்ணை வந்து உனக்கு எதிரா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா நானும் நல்லாவே பாக்குறேன் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா என்ன இப்பவே இவர் கூட அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ராஜா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இங்க பாருமா என்ன பத்தி எல்லாம் யோசிச்சு பாருமா, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கவலையோட பேசுறாரு. சோ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாருமா இங்க பாரு என்ன யோசிச்சு பாரு, தப்பான முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை எவ்வளவோ வந்துட்டு மத்தசம் பண்றாரு. ஆனா ஹீரோயின் கேட்கவே இல்லை, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசை, அவர் கூட என்ன அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பண்றாங்க. சோ இதையெல்லாம் ஈஸ்வரி பார்த்துட்டு அவங்களோட மனசை மாத்திப்பாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கறது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நம்ம ஹீரோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் கோட் சூட்ல செங்கல் சோலை சம்பந்தமா களமிறங்க போறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கண்டிப்பா ரொம்பவே ஹாப்பியாக போறோம். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது நம்ம ஹீரோவை வந்து கோட் சூட்ல மறுபடியும் மாசா என்ட்ரி கொடுக்குற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப அதே மாதிரி நடக்க போகுது. சோ இந்த சீன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்க போகுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.